திடீர்னு கோவிட் கேசஸ் வந்து மீண்டும் இந்தியாவில் வந்து இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4000 ஆக்டிவ் கேசஸ் இருக்குது. அதில் வந்து கேரளாவில் மட்டுமே 2700க்கும் மேலே ஆக்டிவ் கேசஸ் இருக்குது. எதனால இந்த சடன் ஸ்பைக் இன் கேசஸ்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு வேரியண்ட் ஓமிக்ரான்லேருந்து வந்த ஒரு சப் வேரியண்ட்னு சொல்லலாம். அதை வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா JN1 அது வந்து ஒரு ஸ்பைக்கை வந்து கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அது வந்து காரணமாக இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம், அதாவது ஆகஸ்ட் எண்டு செப்டம்பர் மாதம் அந்த டைமில் லக்சம்பர்குன்ற ஒரு நாட்டில், யூரோப்பில் ஒரு நாட்டில் அந்த பர்டிகுலர் வேரியண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு வேவ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு, உங்களுக்கே தெரியும். அது வந்து சென்னையை விட வந்து ஒரு சின்ன நாடுன்னு சொல்லலாம். அங்கே வந்து கூட கேசஸ்லாம் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேயே வந்து 32,000 கேசஸ்ன்ற அளவுக்கு அங்கே வந்து சிங்கப்பூர்லேயும் வந்து ரைஸ் ஆகி அது மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இங்கே நம்ம இந்தியாவில் வந்து கேரளாவில் தொடங்கி அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த வேரியண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கேசஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. இந்த குறிப்பிட்ட வேரியண்ட் JN1 இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது என்ன ஏதுன்றதை கவனிச்சிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக வந்து பயப்படுறதுக்கு இல்லை. அப்படின்னாலும் இது வந்து லைக் பீப்புள் வித் கோமார்பிலிட்டிஸ், அதாவது வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க, லைக் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இல்லை உடம்பு கேன்சர், இது மாதிரியான வேறு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது வரும்போது ஆடடாக இது வரும்போது அவங்களுடைய ஹெல்த் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இது வந்ததுன்னா, எப்படி ஓமிக்ரான் வந்த டைமில் வந்து லைக் ஒரு வாரம் இல்லை ஒரு 4-5 நாளில் கொஞ்சம் ஃபீவர், கோல்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுவே ரெக்கவர் ஆகிடுதோ, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து அலர்ட்டாக இருக்கணும். இது எப்படி போகுது, கோவிட் வந்து அந்த மியூட்டேஷன் வந்து ஆகிட்டே தான் இருக்குது. ஆல்ஃபான்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் டெல்டான்னு வந்துச்சு, அப்புறம் ஓமிக்ரான்னு வந்துச்சு. இப்போ வந்து அந்த ஓமிக்ரான்லேருந்து ஒரு சப் கேட்டகரியாக இப்போ வந்து JN1ன்ற இந்த ஒரு வேரியண்ட் மாதிரி இது வந்துகிட்ருக்கு. அது வந்து மியூட்டேட் ஆகி தான் இருக்குது. அது ஃப்யூச்சரில் இன்னும் வேறு ஏதாவது வருமா இல்லையான்றதை வந்து நம்ம அதை வந்து ஒரு ட்ராக்கை வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். மற்றபடி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நிறையா கேசஸ் வந்து இப்போ 4000 ஆக்டிவ் கேசஸ் இருக்குது. இன்னுமே நம்மளுடைய பாப்புலேஷனுக்கு 140 கோடி பேர் வாழற நாட்டில் அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் கேசஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி டவுன்ஃபால் ஆகும். பீப்புள் வித் கோமார்பிலிட்டிஸ் ஹாவ் டு பி சேஃப். மற்றபடி இதை வந்து பெருசாக அச்சப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு பெருசாக ஒரு வேக்சின்லாம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே போட்ட வேக்சினே வந்து போதுமானது. ஆனால் உங்கள் உடம்புல வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுங்கள். பப்ளிக் பிளேஸஸில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அதனால் வந்து இன்னுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போது ஃபெஸ்டிவல் சீசன் பார்த்திங்கன்னா, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, பொங்கல்னு சொல்லிட்டு மக்கள் அதிகமாக கூடுற சிச்சுவேஷன் தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் கிராஜுவலாக கண்டிப்பாக கேசஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி ஃபாலோ ஆகிறதுக்கு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா, லைக் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க கூட இந்த கோவிடும் வரும்போது அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகிறனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பெருசாக பயப்படுறதுக்கில்ல. ஆனாலும் மாஸ்க் போட்டு இருக்கிறது நல்லது. இந்த சிச்சுவேஷனால் லாக்டவுன் அளவுக்கு போகாது அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. மற்றபடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேபி அது வந்து பல கம்பெனிஸ் வந்து இப்போ அதை ஃபாலோ பண்ணாமல் மறுபடியும் பேக் டு ஆஃபீஸ்ன்னு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மேபி அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை இப்போதைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு மேபி இருக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. பப்ளிக் பிளேஸில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.